இனிமேல் ஜாதகம் யாகம் என்று ஏதாவது இந்த வீட்டில் நடந்தால் இந்த வீட்டை விட்டு பீடை வெளியேறுகிறதோ இல்லையோ நீ வெளியேறி விடுவாய். ஜாக்கிரதை. எனது மகள் துளசியின் ஜாதகம். நீர் கணித்து சொன்னதுதான். என்ன சொன்னீர்? எனது மகள் நீண்ட ஆயுளோடு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வாள் என்று சொன்னீர். நீர் சொன்னதெல்லாம் நடந்துவிட்டதா என்ன? ராஜகுருவே, இன்று எனது மகளை தகனம் செய்த இடத்தில் புல் முளைத்து விட்டது. அது ஏய், ஐயா, ஐயா, என்னாச்சுங்க ஐயா? ஐயா, என்னாச்சுங்க ஐயா? என்னாச்சுங்க? என்ன சொல்கிறது ராஜகுருவின் ஜாதகம்? 12ஆம் இடத்தில் குருவும் செவ்வாயும், 2ஆம் இடத்தில் சூரியனும் சுக்கிரனும், 4ஆம் இடத்தில் சந்திரனும், 5ஆம் இடத்தில் லக்னமும், 7ஆம் இடத்தில் சனியும் ராகுவும், 9ஆம் இடத்தில் கேதுவும் புதனும் இருக்கிறது குருவே. அப்படியா? சாப்பிடுங்கள். ஆஹா, கூட்டாஞ்சோரின் சுவையே சுவைதான். பல்லக்கு தயாராக உள்ளதா? தயார் நிலையில் உள்ளது ராஜகுருவே. வாருங்கள். ராஜகுரு, அரடே, வாருங்கள் திருவேங்கடம். வீட்டில் அனைவரும் நலமா? எம்பெருமான் ஆதிசேஷன் அருளால் அனைவரும் நலம். ஆதிசேஷன் அருளா? ராஜா ருஷ்யேந்திர பூபதி ராணி மங்களேஸ்வரி அருளால் என்று கூறுங்கள். என்னை பொறுத்தவரை ராஜா ருஷ்யேந்திர பூபதியும் ராணி மங்களேஸ்வரியும் தான் எனக்கு கடவுள். சரி சரி, வந்த விஷயத்தை கூறுங்கள், எனக்கு நேரமாகிவிட்டது. இது அமர்ந்து பேச வேண்டிய விஷயம். அப்படியா? சரி, வாருங்கள், அமருங்கள். கூறும். ராஜகுரு, தங்களின் கிரகண நிலையில் மாற்றங்கள் உள்ளன. கிரகணம் தானே, மாறிவிட்டு போகட்டுமே. அது இல்லை ராஜகுருவே, தங்களின் ஜாதகப்படி கிரகண நிலைகள் மாறும் பொழுது அது தங்கள் உடலுக்கு உபாதைகள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. அது தங்கள் உயிருக்கே ஆபத்தாக முடியும். ஆகையால் நான் சொல்வதை தயவு செய்து கேளுங்கள். தயவு செய்து விட்டேன். கூறும். நீங்கள் சமஸ்தானத்தின் ராஜகுரு. உங்கள் பதவியையும் சமஸ்தானத்தில் உங்களுக்கு உண்டான பொறுப்புகளையும் கருத்தில் கொண்டுதான் நான் தங்களின் உடல்நிலைகள் கெடாமல் இருக்க சில யாகங்களை செய்ய சொல்கிறேன். இது கட்டளை அல்ல, ஆலோசனைதான். அரசருக்கும் அரசியாருக்கும் ஆலோசனை கூறும் எனக்கே ஆலோசனையா? நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால்... சற்று இருங்கள், இதோ வருகிறேன். வாரும். இது எனது மகள் துளசியின் ஜாதகம். நீர் கணித்து சொன்னதுதான். என்ன சொன்னீர்? எனது மகள் நீண்ட ஆயுளோடு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வாள் என்று சொன்னீர். 5 பேரப்பிள்ளைகளை பெற்று தருவாள் என்றும் சொன்னீர். நிச்சயிக்கப்பட்டுதான் திருமணமும் நடக்கும் என்று சொன்னீர். நீர் சொன்னதெல்லாம் நடந்துவிட்டதா என்ன? ராஜகுருவே, இன்று எனது மகளை தகனம் செய்த இடத்தில் புல் முளைத்து விட்டது. அது... ஏய், பிழைப்பதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றன. மக்களை ஏமாற்றும் தொழிலை வைத்துக் கொண்டு பிழைப்பை நடத்தாதே. என்ன வேண்டும் உனக்கு? பணம் வேண்டுமா? பணம் தானே வேண்டும். இரு. எடுத்துக்கொள். அத்தனையும் பொறுக்கி எடுத்துக்கொண்டு வெளியே செல். நாவை அடக்கி பேச. நீர் சமஸ்தானத்தின் ராஜகுரு என்றால் என்னுடைய குருநாதர் சமஸ்தானத்தின் ராஜ ஜோதிடர். ராஜகுருவே, அந்த பதவி இருக்கும் மிதப்பில் தானே நீங்கள் இருவரும் ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த பதவியே உங்களுக்கு இல்லாமல் செய்கிறேன். இல்லை இல்லை ராஜகுருவே, விடுங்கள். கெட்ட நேரம் நெருங்கிவிட்டால் முதலில் மறைவது அறிவுக்கண். அது உமக்கு மறைந்து விட்டது. நான் என்ன சொன்னாலும் கேட்கும் மனநிலையில் நீங்கள் இல்லை. நான் வருகிறேன். வர வேண்டாம். அப்படியே ஆகட்டும். உத்தரவு.
வா. வருகிறோம். ஜாதகமாம் ஜாதகம். ஏய் குந்தவை, என்ன ஆயிற்று? ஏன் இந்த பதட்டம்? என்ன ஆயிற்று? இனிமேல் ஜாதகம் யாகம் என்று ஏதாவது இந்த வீட்டில் நடந்தால் இந்த வீட்டை விட்டு பீடை வெளியேறுகிறதோ இல்லையோ நீ வெளியேறி விடுவாய். ஜாக்கிரதை. ம். ஏய் மூஞ்சில ஊத்தாத, தரையில ஊத்துடி. ஐயோ, உன் மூச்சுக்கு தரைக்க வித்தியாசமே தெரியல. ஆமா, இவ பெரிய சொப்பன சுந்தரி. ஏன் மூச்சு கணக்கு குறைச்சல்? என் வீட்டு வாசல் வந்து பாரு, எத்தனை பேர் நிக்கிறாங்க ஆமா தெரியும். ஆமா, வரிசையில நிக்கிறாங்க. இவ பெரிய அழகின்னு. அது ஒரு குரங்கு சொல்லுது பாரு. யாரு? நான் அடி குரங்கு? நானா குரங்கு? அப்படியே ஒரு குரங்கு செய்யற மாதிரியே இருக்கு. அடிச்சுப்பா. ஏய் ஏன் மேலே ஊத்தாதடி. போதும் போதும் போ, மூச்சு விடாம பேசிட்டே இருப்ப. வேலையை பாரு. ஐயா ஐயா என்னாச்சு ஐயா? என்னாச்சு? ஐயா ஐயா என்னாச்சு ஐயா? ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை. கொஞ்சம் குடிக்க தண்ணீர் தாருங்க. இந்தாங்க ஐயா, குடிங்க. என்ன நீங்க நின்னுட்டு இருக்கீங்க? மருத்துவரை அழைத்து வர சொல். மருத்துவரை அழைத்து வாருங்கள். என்னம்மா இங்க அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அங்க ஐயோட நிலைமை பாருங்க, ரொம்ப மோசமா இருக்கு. அம்மா என்ன செய்ய சொல்கிறாய்? என்ன செய்ய சொல்கிறாய்? நான் என்ன மருத்துவ வச்சியா? மருத்துவரை அழைத்து வர காவலாளிகள் போயிருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் வரட்டும், போ. ஐயா ஐயா அவளுக்கு என்ன? ஐயா ஐயா என்னாச்சு? ஐயா 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 ஏய், மருத்துவர் மட்டும் உள்ளே செல்லட்டும், மற்றவர்கள் வெளியே செல்லுங்கள். சற்று ஓரமாக நில்லுங்கள். ராஜகுருவே, ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை. ராஜகுரு, என்னை தெரிகிறதா? ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை ராஜகுரு. என்ன இது? முடி கையோடு வருகிறது. ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை. இங்கே வா. இந்த இலையும் இந்த வேரையும் உடனடியாக அரைத்துக் கொண்டு வா. குருவே, ராஜகுருவுக்கு என்ன ஆயிற்று? இவருக்கு என்ன வியாதி என்று எனக்கு தெரியவில்லை. அவர் தலையில் முடியெல்லாம் கொட்டுகிறது. என்ன வியாதியோ, ஏன் முடி கொட்டுகிறது என்றே தெரியவில்லை. இதை கண்டறிய முதல் வைத்தியத்திலிருந்து தான் துவக்க வேண்டும். உடனே நான் சொன்னதை அரைச்சு கொண்டு வா. அப்படியாகட்டும். போ போ. ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை. ஈஸ்வரா, என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லையே. ஒன்றுமில்லை ராஜகுருவே, நான் வந்துவிட்டேன் அல்லவா, நான் பார்த்துக் கொள்கிறேன். ராஜகுரு ராஜகுரு, குருவே, அதை கொடு. இந்தாங்க. இந்த மருந்தை ஏறுங்கள். குருவே, மருந்தை இவரது உடல் ஏற்கவில்லை. நான் கொடுத்த மருந்தை இவர் உடல் ஏற்கவில்லை என்றால் என் மனைவி குந்தவையை கூப்பிடுங்கள். கூப்பிடுங்கள். ராஜகுருவே ராஜகுருவே ராஜகுருவே, என்ன ஆயிற்று என் கணவருக்கு? ஒன்றுமாகவில்லை. ராஜகுருக்கு ஒன்றுமில்லை. நான் பார்த்துக் கொள்கிறேன். பரவாயில்லை, எதுவாக இருந்தாலும் என்னிடம் உண்மையை கூறிவிடுங்கள். நான் கொடுத்த மருந்தை அவர் உடல் ஏற்க மறுக்கிறது.
அது மட்டும் இல்லாமல் இவருக்கு என்ன வியாதி என்றே என்னால் கணிக்க முடியவில்லை அம்மா. இவருக்கு என்ன வியாதி என்றே என்னால் கணிக்க முடியவில்லை அம்மா. உங்களுக்கே தெரியவில்லையா? ஐயோ! அப்பொழுதே ராஜ ஜோசியர் சொன்னார், இவரது ஜாதகத்தில் கிரகநிலை மாறுகின்றன, இவரது உடல்நிலை முடியாமல் போகும், ஏதாவது பரிகாரங்கள் யாகங்கள் செய்யுங்கள் என்றார். இவர் கேட்டால் தானே, நான் சொன்னால் யார் கேட்கிறார்கள்? பரிகாரம் செய்ய சொன்னார். ஆமாம். என்ன ராஜகுருவே இது? நம் ராஜ ஜோசியர் பரிகாரம் செய்ய சொன்னால் செய்ய வேண்டியதுதானே? இந்த நேரத்தில் இந்த பரிகாரம் செய்தால் இந்த பலன் கிடைக்கும் என்று அவர் சொன்னால் சரியாகத்தானே இருக்கும். என் உயிரே போனாலும் யாகங்கள் செய்ய வேண்டாம். ஐயோ! மருத்துவ சக்தியை விட தெய்வ சக்தி என்று ஒன்று உண்டு. எனவே தயவு செய்து நம் ராஜ ஜோசியர் சொன்னது போலவே அவர் சொன்ன யாகங்களை செய்வதற்கு தயவு செய்து உடனடியாக ஏற்பாடு செய்யுங்கள் அம்மையாரே. வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். குந்தவை, கண்ணை திறந்து பாருங்கள் ராஜகுருவே. ஒன்றுமில்லை, கண்ணை திறந்து பாருங்கள், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. எனது மகள் இறந்தாள், கழுத்து அறுக்கப்பட்டு இறந்தாள். அன்று கலங்காத நீ அவள் பட்ட வேதனையை கொஞ்சமாவது அனுபவிக்க வேண்டாமா? அனுபவி, நன்றாக அனுபவி. உனது உயிர் எனது கையில். கண்ணை திறந்து பாருங்கள். விருமா, வாருங்கள் தாயே. உன்னுடன் சற்று பேச வேண்டும், வா. இந்தா, இதை பிடி. என்ன இது தாயே? இதில் அர்த்தர் பூண்டு சாம்பரம் உள்ளது. எதுக்குமா? எனது கணவருக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. அவர் பிழைப்பதே கடினம் என்று கூறிவிட்டார்கள். அவருக்கு என்ன வியாதி என்று வைத்தியர்களாலேயே கண்டுபிடிக்க முடியவில்லை. அவருக்கு என்ன மருந்து கொடுப்பதென்றும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் அவருக்கு என்ன மருந்து கொடுக்க வேண்டும் என்று உனக்கு தெரியும். எனக்கு எப்படி தெரியும் தாயே? ஆம், அதற்குண்டான மருந்துதான் இந்த அத்தர் பூண்டு சாம்பரம். இதை வைத்து நான் என்ன செய்ய வேண்டும்? இதோடு நாளை எனது வீட்டிற்கு நீ வா. ஓம் நம சிவாய. அம்மா விருமன், வாருங்கள் சுவாமி. வாருங்கள் சுவாமி. அறைக்கதவை தாளிட்டு விட்டு வா. அழைத்து வந்து அமர வையுங்கள்.
மெதுவா மெதுவாக எழுந்திருங்க. பார்த்து பார்த்து மெதுவாக. ஓம் நமச்சிவாய. ஓம் சகனா பவது சகனா புனத்து சக வீரியம் கரவாவகைஹி தேஜஸ்வினாவதித்தமஸ்தும வித்விஷாவஹ. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. श्री वक्रतुंड महाकाय कोटि सूर्य समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकर्यसि सर्वदा. मूषिक वाहन मोदक हस्त समरकर्ण विलंबित चित्र वामन रूप महेश्वर पुत्र विघ्न विनायक पाद नमस्ते. गजवक्त्रं शिरसेस्तं कर्णसामर पूजितं पाषाणकुश तारं देवं वन्देऽहं गणनायकम्. एकदन्तं महाकायं लम्बोदर गजनं विघ्ननावु कर्मदेवं हेयेम्बं प्रणमाम्यहम्.